ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக எடுக்கலான்ட்டு நெல்லிக்காய் ஜூஸு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் போட போகிறேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸை இந்த சுச்சுவேஷனில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம வீக்லி ட்வைஸாவது இதை குடித்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காயை இது மாதிரி ஜூஸாக எடுத்துக்கிட்டால் தான் இதோட முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து 1 hour வரையிலும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வரகு பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் இல்லாததுனால இடையில ஒரு சில வேலைகள்லாம் செய்வோம். ஈவினிங் வந்து எனக்கு ஹெவியான ஒர்க் இருக்குது, அதனால் வந்து லஞ்ச் வந்து இன்றைக்கி என்னால் கொஞ்சம் முடியாதுன்னு சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட்டை. ஓகேன்னாங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த டைம் இருக்கிறதுனால லஞ்ச் வேலை இல்லைன்னாலே நிறைய வேலை செய்யலான்ட்டு இன்றைக்கி வந்து இட்லி பொடி தீந்து போயிடுச்சு. ஸோ இட்லி பொடிக்கு வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இட்லி பொடிக்கு எப்பொழுதுமே ஒரு வெள்ளை உளுந்து போடுறதை காட்டிலும் கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கூடுதல் ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்கும். இப்போ வரகு பொங்கலும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வரகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இட்லி பொடிக்கு வந்து நல்லா வறுத்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கு பிறகு அரைச்சி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 15 நாளாக, அதாவது இது வந்து எனக்கு வந்து ஒரு 15 days தான் வரும். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இப்படி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பாப்பாவை சாப்பிட கூப்பிட்டேன். அவள் அப்படியே விளையாடிட்டே இருந்தா. இட்லிக்கு வந்து மாவு வேற வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த மாவையும் வந்து அரைச்சி, ஏன்னா நான் எப்பயுமே வந்து நைட்டே வந்து அரிசி ஊற வச்சுடுவேன், அதனால் காலையில் அரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும்ங்கிறதுனால. பட் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஏர்லி மார்னிங் 6 o'clock தான் ஊற வச்சேன். இப்போ வந்து ஒரு 11:30 இருக்கும். ஒரு 4 hours ஊறினாலே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து உளுந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் வேலை இல்லாததுனால நான் வந்து இந்த இட்லி பொடி அரைச்சி இதை வந்து எடுத்து வச்சாச்சு. மாவும் எடுத்து வச்சாச்சு. ஒரு 12 மணி இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கேன்ட்டு டீ போட்டேன். சடனாக ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து அம்மா, தங்கச்சி, குட்டி பாப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. அம்மா வந்து சமைக்கிறதுக்காக கீரையெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க. அப்புறம் சமையல் கிடையாதுன்னொன்னே சரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து நாளைக்கு கூட எடுத்துக்கலாங்கிறதுனால அதை அம்மா கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாப்பா விளையாடிட்டு இப்படி ஏதாவது அவளுக்கு வந்து கமிட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பரோட்டா, சிக்கன் கிரேவி, அப்புறமா வந்து கீ ரைஸு, பிச்சி போட்ட சிக்கன் மசாலா, தாளிச்சா, அப்புறமா வந்து சிக்கன் குழம்பு, பச்சடி இதெல்லாம் இருந்தது. ஸோ சூப்பராக அடிபொலியாக சாப்பிட்டோம். ஏன் இன்றைக்கி லஞ்சு கிடையாதுன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஆப்போசிட்டில், அதாவது எங்களுடைய ஃப்ரெண்டு டெனண்ட்டு அவங்களோடெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி செய்யலாங்கிறதுக்காக ரெடி ஆகணுங்கிறதுக்காக தான் லஞ்ச் இல்லை. தங்கச்சி இதெல்லாம் சீக்கிரமாக 1 o'clock லஞ்சு முடிச்சாச்சு. ஒரு மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் சீக்கிரமாக என்ன செய்ய முடியும், எப்போ பார்த்தாலும் கேசரி வேண்டாமேன்னு பிரெட் ஹல்வா தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி ஒரு 10 பிரெட் எடுத்து அதோட கார்னர்லாம் வந்து நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பிரெட் ஸ்லைஸையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றி அதில் கேஷ்யூ நட்ஸை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆயிலோ அல்லது நெய்யோ அதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப ஆயில் இழுக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ப்ரெட்டை வறுத்தாலே போதும். அது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வறுபட்டுடும். இந்த ப்ரெட்டு ஹல்வாவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கறது வந்து இந்த பாதாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 கேஷ்யூ நட்ஸும் ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நம்ம சைடெல்லாம் வந்து கார்னரெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம்லே, அதையுமே நான் வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ரெட்டு வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ரெட்டு வந்து வறுத்ததுலேயே வந்து ஒரு 200 ml வந்து பால்லையே வந்து இந்த ப்ரெட்டு வந்து நல்லா வெந்ததுன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ஒரு பால்கோவா டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து இந்த ஹல்வா டேஸ்ட்டு எல்லாம் கலந்து அடிப்பொலியாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து
நம்ம வந்து பவுட்ரு பண்ண பாதாம் பவுட்ரும் போட்டாச்சு. அந்த லாஸ்ட்டாக வந்து கார்னர்லாம் வந்து கட் பண்ணதையுமே வந்து நான் பவுட்ராக்கி எல்லாத்தையுமே சேர்த்து இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டில் வந்து ஏற்கனவே வந்து ஸ்வீட் இருக்குங்கிறதுனால ஒரு 10 ப்ரெட்டுக்கு வந்து நான் 100 கிராம் அளவுக்கு தான் ஜீனி சேர்த்தேன். அதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரெட்டுங்கிறதுனால வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதனால் வந்து கைவிடாத கிண்டிகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல வெந்த பிறகு வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4 கரண்டி வரையிலும் நெய் போட்டு இது மாதிரி வந்து கடாயில் ஒட்டாத நல்லா திரண்டு வரும்போது நெய் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடும். இது செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு பாலில் வந்து இது வேகிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து கேஷ்யூ நட்ஸ் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு இதை வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறது வந்து எப்போதுமே எங்கள் வீட்டுக்கு வந்தால் என் தங்கச்சி தான் டேஸ்ட் பண்ணுவாள். ஸோ அவளுக்கே வந்து இதை நான் வந்து கொடுக்குறேன். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். உனக்காக தான் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு. ஹோட்டலில் சாப்பிடுவோம்ல பிரெட் ஹல்வா ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, என் தங்கச்சி சொல்லிட்டா கரெக்டாக தான் இருக்கும். இருங்கம்மா உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ அம்மா தங்கச்செல்லாம் வந்து ஒரு 5:30 மாதிரி இருக்கும், போயிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஈவெண்ட்டுன்னா ஒரு ஈவெண்ட்டும் கிடையாதுங்க. இந்த குவாரண்டைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்குன்னு என்னுடைய டெனண்ட் அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் நெய்பர் எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்கவுங்க பசங்களோட எங்கள் வீட்டு மாடியில் வந்து ஒரு எல்லா ஃபுட்டும் இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் செஞ்சுட்டு வந்து ஒரு 3 hours 4 hours வந்து மாடியில் ஜாலியாக டான்ஸு பாட்டுன்னு பயங்கர என்ஜாய். நான் வந்து இன்றைக்கி வந்து பிரெட் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னுடைய கீழே டெனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை பணியாரம் செஞ்சுருந்தாங்க. நான் வந்து வெஜிடபிள் சாண்ட்விச் செஞ்சுருந்தேன். என்னுடைய நெய்பர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பானிபூரி ரெடி பண்ணியிருந்தாங்க. பானிபூரி ஸ்டஃபிங் அப்புறமா வந்து அதில் ஊற்றுற பானி எல்லாமே அழகாக இதுக்காகவே ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணி அதனால தான் இன்றைக்கி வந்து நான் லஞ்சு செய்யலை. ஏன்னா இந்த சாண்ட்விட்ச் நான் வந்து வெஜிடபிள் சாண்ட்விட்சு ரோஸ் மில்க் செஞ்சுருந்தேன். மற்றதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து 2 ஐட்டம் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து வரகு, ஆஃப்டர்நூன் வந்து பிரியாணி, இது அதுன்னு பரோட்டா. இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா இதோடையே டின்னரை முடிச்சிட வேண்டியது தான். இது எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இந்த குவாரண்டைனில் நம்ம எங்கேயுமே வெளில போக முடியாத இருக்கிறதுனால இது மாதிரிலாம் செஞ்சு பிள்ளைங்க நாங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு 6 month once ஆகுது வந்து ஏதோ ஒரு அவுட்டிங் மாதிரி போவோம். பட் இது போக முடியாததுனால இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் என்னுடைய டெனண்ட் தான் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து குழந்தைங்களும் சரி நாங்களும் சரி ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து இந்த ஒரு சான்ஸ் வந்து எங்களுக்கு அமைஞ்சுது. ஸோ அக்கம் பக்கம் வந்து இது மாதிரி நமக்கு செட்டாக கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம். எங்கேயுமே போகலைன்னாலும் நமக்கு வந்து ஜாலியாக டைம் பாஸ் ஆகிடும். இப்போ எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்புறமா சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஜாலியாக வந்து டான்ஸு விளையாட்டுன்ட்டு களை கட்டினது இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.